வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். மேச ராசிக்காரர்களே, குரு உச்சம் உங்களுக்கே சொந்தம். அதிர்ஷ்டம் உங்கள் காலடியில். இனி வாழ்க்கை மாறப்போகிறது. செல்வம் குவியும், யோகம் திறக்கும், முடிவில்லா அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருகிறது. பொதுவாகவே மேச ராசிக்காரர்கள் பிறந்ததே வெற்றி பெறுவதற்காக. அவர்களின் ராசி அதிபதி செவ்வாய் என்பதால் அவர்களின் உள்ளத்தில் எப்போதும் ஒரு தீயான ஆற்றல் எரிகிறது. அவர்கள் சாதாரணம் என்ற வார்த்தையே விரும்ப மாட்டார்கள். எதையும் செய்வார்கள் என்றால் அதில் முதன்மை பெற வேண்டும் என்பதே அவர்களின் உள்ளார்ந்த ஆவல். இவர்கள் உலகம் அவர்களை நிறுத்த முடியாத ஒரு அக்னி சக்தி. அவர்கள் ஒரு வேலையை தொடங்கினால் அதை கடைசி வரை முடிப்பார்கள். தோல்வியை அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தோல்வியை அடுத்த வெற்றிக்கான எரிபொருள் என்று நினைப்பார்கள். மேலும் மேசராசிக்காரர்கள் எந்த சோதனை வந்தாலும் பின்னடைய மாட்டார்கள். பாதை கற்களால் நிரம்பி இருந்தாலும் அவர்கள் நம்பிக்கையுடன் முன்னேறுவார்கள். அவர்கள் சவால்களை விரும்புவார்கள். அவர்களுக்கு பயம் என்பது ஒரு வார்த்தையல்ல, அது ஒரு சோதனை மட்டுமே. அவர்கள் போராளிகள். பிறருக்காக முன்னின்று காத்து கொள்வார்கள். எப்போதும் உண்மைக்காக போராடுவார்கள். அவர்களின் கண்களில் எப்போதும் ஒரு தீக்கதிர் இருக்கும். அதுதான் அவர்களின் ஆன்மாவின் பிரகாசம். ஏனென்றால் மேச ராசிக்காரர்கள் எப்போதும் தலைவராகவே இருக்க விரும்புகிறார்கள். அவர்கள் ஒருபோதும் கூட்டத்தில் கலந்து போக மாட்டார்கள். அவர்கள் கூட்டத்தை வழிநடத்துவார்கள். அவர்கள் சொந்த சிந்தனையுடன் செயல்படுவார்கள். பிறரின் கருத்தால் திசை மாற மாட்டார்கள். இதனால் பலர் இவர்களை அகங்காரமாக நினைத்தாலும் உண்மையில் அவர்கள் தங்களின் இலக்கை அடைய துடிக்கும் உறுதியான ஆவி மட்டுமே. அவர்கள் ஒரு வேலைக்கு முழு மனதுடன் இறங்குவார்கள். அவர்களின் வேகம், உறுதி, உழைப்பு எல்லாம் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு இருக்கும். ஏனென்றால் மேசராசிக்காரர்களின் குணத்தில் ஒரு அதிர்வெண் இருக்கும். அவர்கள் நுழைந்தாலே அந்த இடம் உயிர் பெறும். அவர்களின் குரல், நடை, முகபாவம் அனைத்தும் தன்னம்பிக்கை நிரம்பியதாக இருக்கும். அவர்கள் பேசும்போது பிறர் கேட்காமல் இருக்க முடியாது. அவர்களின் வார்த்தைகளில் ஒரு மின்சாரம் போல ஒரு தாக்கம் இருக்கும். அவர்கள் தங்களின் வாழ்க்கையை தீ போல வாழ்வார்கள். எதையும் முழுமையாக உணர்ச்சியுடன் உயிருடன் அனுபவிப்பார்கள். அதிலும் முக்கியமாக மேசராசிக்காரர்கள் பிறந்த தலைவர்கள். அவர்களுக்கு எந்த துறையிலும் மேலே வருவதற்கான தலைமை திறமை இயற்கையாகவே இருக்கும். அவர்கள் தொழிலில் மிக வேகமாக வளர்வார்கள். வணிகத்தில் புதிய யோசனைகளை கொண்டு வந்து மாற்றம் உருவாக்குவார்கள். அவர்கள் மற்றவர்கள் தயங்கும் இடத்தில் முதலில் குதிப்பார்கள். அதுதான் அவர்களின் வெற்றியின் இரகசியம். மேலும் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு தொழிலில் பெரும் மாற்றம் வரும். புதிய வேலைவாய்ப்பு, வணிக விரிவாக்கம், வெளிநாட்டு ஒப்பந்தங்கள், தலைமை நிலைகள் அனைத்தும் இவர்களை தேடி வரும். அவர்கள் பணக்காரராக ஆகும் வழி இவர்களின் தைரியம் மற்றும் உழைப்பின் சேர்க்கைதான். அது மட்டுமில்லாமல் மேசராசிக்காரர்களின் காதல் தீ போல வெப்பமானது. அவர்கள் ஒருவரை நேசித்தால் முழு மனதுடன் நேசிப்பார்கள். அவர்களுக்கு உறவில் நம்பிக்கை, மரியாதை, சுதந்திரம் மிக முக்கியம். அவர்களுக்கு பொய் பிடிக்காது. அவர்களின் உண்மைத்தன்மை சில சமயம் கடினமாக தோன்றலாம். ஆனால் அவர்கள் மனம் எப்போதும் சுத்தம். திருமண வாழ்க்கையில் அவர்கள் சிறந்த துணையாக இருப்பார்கள். பாதுகாப்பு, பாசம், ஆதரவு அனைத்தையும் தருவார்கள். அவர்கள் தங்கள் குடும்பத்தை தெய்வீகமாக கருதி அதற்காக தங்கள் உயிரையும் தியாகம் செய்வார்கள். அதேபோல் செவ்வாய் ஆட்சியால் வந்த வீரத்தோடு மேசராசிக்காரர்களுக்கு ஒரு மறைமுகமான ஆன்மீக ஆற்றலும் உண்டு. அவர்கள் தியானம், யோகா, ஜபம் போன்றவற்றில் ஈடுபட்டால் அவர்களின் மன ஆற்றல் 10 மடங்கு உயரும். அவர்கள் மன உறுதியால் எந்த சோதனையும் கடந்து செல்வார்கள். விஷ்ணு, முருகன், ஹனுமான் இவர்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வங்கள். அவர்கள் சிவபெருமானின் ஓம் நமச்சிவாய ஜபம் செய்வது அவர்களின் தீயை சமநிலைப்படுத்தி வெற்றியை நிலைப்படுத்தும். ஏனென்றால் மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உயர்வு. குரு தரும் அருளால் புதிய திட்டங்கள் வெற்றியடையும். சனி தரும் நம்பிக்கையால் நீண்ட கால நிலைத்தன்மை கிடைக்கும். சூரியன் தரும் சக்தியால் சமூகத்தில் புகழ், பதவி, மதிப்பு உயரும். இது அவர்களின் வெற்றியின் மறுபிறவி. கடந்த காலம் எவ்வளவு சிரமமானதாக இருந்தாலும் இந்த காலம் அவர்களுக்கு தெய்வீகமாகும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யவும். ஓம் அங்காரகாயா நமக 108 முறை ஜபிக்கவும். சிவன், முருகன் ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றவும். சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற ஆடைகள் அதிர்ஷ்டத்தை பெருக்கும். கார்த்திகை நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தானம், அன்னதானம் செய்தால் பல மடங்கு புண்ணியம் பெறுவார்கள். மேலும் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடைகளையும் தீயாக எரித்து அதிலிருந்து ஒளியாக எழுபவர்கள். அவர்கள் தோல்வியை அகண்டு அஞ்ச மாட்டார்கள்.
அவர்கள் நின்ற இடம்தான் வெற்றியின் தொடக்கம். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றி பிறர் வாழ்க்கைகளையும் மாற்றக்கூடிய சக்தி கொண்டவர்கள். மேலும் இந்த ராசிக்காரர்களின் பெயர் வீரம், நம்பிக்கை, உழைப்பு, வெற்றி, இந்த 4 சொற்களின் இணைப்பு. அந்த வகையில் மேசம் ராசிக்காரர்களுக்கு மனைவி, காதல் அமைப்பு, குடும்பத்தில் மனத்தாங்கல்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அந்த அலைச்சல்கள் எல்லாம் விரைவில் சரியாக கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பதட்டமில்லாமல் இருக்க வேண்டும். தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குலதெய்வத்திற்கு அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு அர்ச்சனை வழிபாடுகள் செய்வது மிக மிக நல்லது. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கோவிலுக்கு சென்று குடும்பத்தின் பேரில் அர்ச்சனை சங்கல்பம் செய்து கொள்வது நன்மைகளை தரும். ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக இரத்த அழுத்தம், சர்க்கரை, கொழுப்பு, மன அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். எதையாவது ஒன்றை யோசித்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் மிக மிக நல்லது. செல்போனை பார்த்து கொண்டே இருப்பது, தேவையில்லாத வேலைகளை இழுத்து போடுவது தவிர்ப்பதும் நல்லது. எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதை தவிர்ப்பதும் நல்லது. தினம்தோறும் 30 நிமிடமாவது உடற்பயிற்சியை செய்து கொள்வது நன்மைகளை தரும். பண வரவிற்கான உத்தரவாதம் ஏற்படும். நிறைய நன்மைகள் நடக்கும். முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது. பணவரவுக்கான உத்தரவாதங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும். தொழிலில் நல்ல அனுகூலம் ஏற்படும். நேற்று மதத்தினரால் ஆதாயம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும். மேலும் மனதை நிம்மதிப்படுத்தும் வகையில் கோவில்களுக்கு அல்லது பயணங்கள் மேற்கொள்ளும் பாக்கியம் ஏற்படும். தொலைதூரத்தில் இருந்து லாபங்கள், முதலீடுகள் ஏற்படும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறும் யோகம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். குடும்பத்தில் துணையின் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. இல்லையென்றால் பாதிப்பை சந்திக்க நேரிடும். பிறர் குடும்ப விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது. அதாவது குரு வக்கரமாக இருக்கும்போது கண்டுபிடிப்புகள் அதிகரிக்கும். குரு வக்கரமாகும் இந்த காலகட்டத்தில் துலாம், தனுசு, கும்பம் ஆகிய 3 ராசிகளுக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும். நீண்ட மாதங்களாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். மிகப்பெரிய நல்ல விஷயங்களும் நடக்கும். மிதுனம், கும்பம், தனுசு, துலாமில் கிரகம் வக்கரமாக இருந்தால் நன்மைகளை தரும். இதே நேரத்தில் சுய சாதகத்திலேயே சனி வக்கரமாக இருந்தால் 100% நன்மைகளும் நடக்கும். அதேபோல் இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம். அதிலும் முக்கியமாக மேசராசி அல்லது லக்னம் சார்ந்தவர்களுக்கு 3ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம். 3ஆம் இடம் புதன் வீட்டில் குரு வக்கரமாக இருப்பது அந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்காது. திரிகோணத்தில் ராகு இருக்கிறார். வீட்டில் ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஜாதகத்தில் ஒரு சில வீட்டில் குரு ராகு சேர்ந்திருக்கும். அதே சமயத்தில் எப்போது குரு வக்கரமாகிறாரோ, ராகுவும் இணைவு பெறுகிறாரோ அப்போது வீட்டில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இடமாற்றத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கட்டாயமாக இடமாற்றம் உண்டாகும். நிறைய பேருக்கு கழுத்து, தொண்டை தொடர்பான பாதிப்புகள் வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அண்ணன் தம்பிக்குள் தேவையில்லாத வரம்பு தகராறுகள் ஏற்படும். அந்த தகராறுகளை அமர்ந்து பேசி தீர்க்கும் காலகட்டமாக இருக்கும். மேலும் மேச ராசியினர் நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகளும் ஆன்சைட் யோகங்களும் உண்டாகும். சிஸ்டம், ஐடி, கம்யூனிகேஷன், சாஃப்ட்வேர் துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணிகளை இழந்தவர்களுக்கு எதிர்பாராத நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குரு வக்கரமாகும் போது ஆர்டிஃபிஷியல் துறையில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தரவுகளால் பாதிப்புகள் வரும் சூழல்கள் உண்டாகும். எந்த விஷயங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்ததோ அவையெல்லாம் சரியாகும். அந்யோன்யம் உண்டாகும். எதிரிகள் கூட நட்பாக மாறும் காலகட்டமாக இருக்கும். எந்த விதமான பாதிப்புகள் இருந்தாலும் அவை நீங்கும். வீடுகளை விற்பதற்கான அற்புதமான காலகட்டமாக இருக்கும். மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அருமையான மாதம் இது. ஆடிட்டிங், எழுத்துத்துறை, மீடியா துறை, அறிவுரை சொல்லக்கூடிய துறைகள் எல்லாம் அமோகமாக இருக்கும். தைரியம் உண்டாகும். எல்லா பிரச்சனைகளையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள். வீட்டின் மேல்தளத்திற்கு குடி போவது, ஃப்ளாட் வாங்குவதற்கான யோகம் உண்டாகும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். ஃபோன், தகவல்கள், எழுத்துக்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் காமதேனு வழிபாடு செய்வது நன்மைகளை தரும். சந்தோஷம் சார்ந்த விஷயங்களிலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களிலும் 85% அற்புதமான யோகம் உண்டாகும்.
அடுத்ததாக மேசராசிக்காரர்களின் நட்சத்திரங்களின் படி பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் தெய்வீக வேகம் கொண்டோர். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த மேசராசிக்காரர்கள் வேகம் மற்றும் புதுமையின் உருவம். அவர்களின் சிந்தனை மின்னல் வேகத்தில் செயல்படும். ஒரே இரவில் வாழ்க்கை மாற்றும் முடிவுகளை எடுப்பார்கள். அவர்கள் கலை, மருத்துவம், தொழில்நுட்பம், ஆன்மீகம் என பல துறைகளில் பிரகாசிக்கிறார்கள். அஸ்வினி நட்சத்திரம் சிகிச்சை நட்சத்திரம் என்பதால் இவர்களிடம் மற்றவர்களை குணப்படுத்தும் ஆற்றல் உண்டு. அவர்கள் பிறரின் துயரை நீக்குவார்கள். புன்னகையால் ஆற்றல் கொடுப்பார்கள். அவர்களின் வாழ்க்கை ஒரு புயலாக இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொரு புயலிலும் புதிதாக பிறக்கிறார்கள். மேலும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மேசராசிக்காரர்கள் மிக ஆழமான ஆன்மீக ஆவி கொண்டவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக வரும். ஆனால் அந்த சோதனைகள் அவர்களை மிக வலிமையானவர்களாக மாற்றும். அவர்கள் பொறுமையுடன் எதிர்கொள்வார்கள். தோல்வி வந்தாலும் அடுத்த முறை வெற்றி எனது என்ற நம்பிக்கை விட்டுவிடாது. பரணி நட்சத்திரம் யம தெய்வத்தின் நட்சத்திரம் என்பதால் இவர்களுக்கு மரணத்தையும் வெல்லும் மன உறுதி உண்டு. அவர்களின் வாழ்க்கை துன்பத்தின் வழியாக பிரகாசத்திற்கு செல்கிறது. அவர்கள் தாங்கும் சக்தி அவர்களின் அதிசய ஆற்றல். அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உண்மையான வீரராசி ஆட்கள். அவர்கள் தங்களின் வார்த்தைகளை சொன்னால் அதை கல்லில் செதுக்கியது போல நிறைவேற்றுவார்கள். அவர்களின் உள்ளத்தில் குரல் எப்போதும் நான் முடிப்பேன் என்ற நம்பிக்கையோடு ஒலிக்கும். அவர்கள் தொழிலில் தலைவர்களாகவும் கலைத்துறையில் பிரபலமாகவும் அரசியலில் செல்வாக்கு உடையவராகவும் வளர்வார்கள். அவர்கள் தீயின் தெய்வீக வடிவம். அவர்களின் தைரியம் மற்றவர்களுக்கு ஊக்கம் தரும். மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எந்த மூலையிலும் அவசரத்துடனும் ஆர்வத்துடனும் இருப்பார்கள். அதனால் வெளிநாட்டு யோகம் இவர்களுக்கு மிகவும் வலிமையானது. அவர்களின் செவ்வாய் சக்தி மற்றும் குறுபலத்தால் அவர்கள் வெளிநாட்டில் சென்று புதுமையை உருவாக்குவார்கள். தொழில்நுட்பம், விஞ்ஞானம், கலை, வணிகம் எதிலும் இவர்களின் பெயர் வெளிநாட்டு பத்திரிகைகளில் இடம்பெறும். இவர்களுக்கு வெளிநாட்டு ஒப்பந்தங்கள், நிரந்தர குடியிருப்பு வாய்ப்புகள், குடியேற வாய்ப்புகள் மற்றும் சர்வதேச விருதுகள் வர வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ராஜயோகம் அடிக்கடி ஏற்படும். அவர்களின் சூரியன் மற்றும் செவ்வாய் இணைப்பு இவர்களை தலைவர்களாக மாற்றும். அவர்கள் பிறந்தது வழிநடத்துவதற்காக, தலைமை ஏற்குவதற்காக. இவர்களுக்கு ராஜயோகம் உச்சம். அந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு பதவி, புகழ், செல்வம், சமூக மரியாதை ஆகியவை மிகுந்த அளவில் சேரும். அவர்களின் முகத்தில் ஒரு நம்பிக்கையின் ஒளி பிறர் மனதை ஈர்க்கும். அது தெய்வீக காந்தம். அது மட்டுமில்லாமல் மேசராசிக்காரர்கள் கலைத்துறையில் கால் வைத்தால் அவர்கள் திரைமேல் மின்னும் நட்சத்திரம் ஆகி விடுவார்கள். அவர்கள் இயல்பாகவே மேடை மீது பேசும் திறமை, குரல் கவர்ச்சி, சிந்தனை ஆழம் ஆகியவற்றை உடையவர்கள். அவர்கள் அரசியலில் இருந்தால் மக்களின் நம்பிக்கையை பெறுவார்கள். அவர்கள் உண்மை பேசுவார்கள். அதனால் ரசிகர்கள் பெருகுவார்கள். சமூக சேவையில் ஈடுபட்டால் அவர்கள் மக்களின் வீரராக மாறுவார்கள். அவர்கள் எங்கு இருந்தாலும் தாக்கம் ஏற்படுத்துவார்கள். அவர்கள் வந்த இடம் சாதாரணமாக இருக்காது, அது வரலாறாக மாறும். ஏனென்றால் மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கை அதிர்ஷ்டத்துடன் ஆன்மீக எழுச்சி அடையும். அவர்கள் இதுவரை வெளி உலகில் தேடிய வெற்றியை இப்போது உள்ளார்ந்த அமைதியில் காண்பார்கள். அவர்கள் தங்கள் ஆன்மாவின் சக்தியை உணர்வார்கள். அது ஒரு புதிய பிறவியைப் போல இருக்கும். சனி மற்றும் குருவின் இணை ஆசியால் அவர்களுக்கு தெய்வீக அனுபவங்கள், தீர்க்க தரிசன கனவுகள் மற்றும் மன அமைதி கிடைக்கும். அவர்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து பிறருக்கும் ஒளி தரும் விளக்காக மாறுவார்கள். மேசராசிக்காரர்களின் ஆன்மீக பாதை மிகவும் ஆழமானது. அவர்கள் சத்தியம் என்பதற்காக போராடுபவர்கள். அது வெளி உலகில் மட்டுமல்ல, தங்கள் உள்ளத்திலும் நடக்கும் போராட்டம். அவர்கள் தியானத்தில் ஆழ்ந்தால் அவர்கள் மனதில் தெய்வீக ஒளி எரியும். அவர்கள் சிவபெருமானின் அருளை பெறும். ஓம்கார மந்திரம் இவர்களுக்கு அதிர்ஷ்ட தாயாக இருக்கும். சூரிய கிரகத்தின் ஆற்றல் அவர்களை ஒளியால் நிரப்பும். அவர்களின் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும். மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பிறந்தது அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக. அவர்கள் ஒவ்வொரு சோதனைகளையும் வாய்ப்பாக மாற்றுவார்கள். ஒவ்வொரு தோல்விகளையும் படமாக்குவார்கள். அவர்கள் அஞ்சாமை, உழைப்பு, ஆன்மீகம் இந்த மூன்றும் சேர்ந்து ராஜயோக வாழ்க்கை உருவாக்கும். 2030க்கு பிறகு அவர்களின் பெயர் வரலாற்றில் பொறிக்கப்படும். அவர்களின் பெயர், அவர்களின் செயல்கள் தலைமுறைகள் நினைக்கும். அவர்கள் மனிதர்கள் அல்ல, தீயிலிருந்து பிறந்த ஒளி. மேலும் இதையெல்லாம் தாண்டி மேச ராசிக்காரர்கள் தொழிலில் எதையும் முடிவு செய்தால் அதை முடித்துவிடும் வீரர்கள். அவர்கள் செயலில் திடீர் வேகம், முடிவெடுப்பதில் அசாதாரண நம்பிக்கை, முன்னேற்றத்தில் தடுக்க முடியாத தைரியம். அவர்களுக்கு அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு, கீழ்ப்பணியாளர்களின் மரியாதை இரண்டும் கிடைக்கும். சாதாரண ஊழியராக ஆரம்பித்தாலும் தலைமை பதவிக்கு ஏறும் திறமை இவர்களுக்கு உள்ளே பிறந்த சக்தி போலவே இருக்கும்.
வணிகத்தில் இவர்களின் வெற்றி நம்ப முடியாத அளவுக்கு உயரும். அவர்கள் வணிக யோசனைகள் மற்றவர்களை விட வேறுபட்டவை, புதுமை நிறைந்தவை. அதே போல இவர்களுக்கு புதிய வணிக முயற்சிகள், பங்குச்சந்தை லாபங்கள், நிலம் தொடர்பான வருமானங்கள் ஆகியவை பெருகும். செவ்வாயின் சக்தியால் இவர்களின் வெற்றி விக்கிரமம் வேகமாகும். அவர்கள் ஒரு வாய்ப்பை பார்த்தாலே அதில் உயிர் ஊற்றுவார்கள். அதனால்தான் அவர்கள் ஒரு நாள் முன்னணி முதலாளி அல்லது முன்னணி தலைவராக மாறுவார்கள். ஏனென்றால் மேசராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை உணர்ச்சி மிக்கது. அவர்கள் தங்கள் குடும்பத்தினருக்கு ஒரு பாதுகாப்பு கோட்டை போல இருப்பார்கள். அவர்கள் பாசம் காட்டும் முறை சற்று கடினமாக தோன்றினாலும் உள்ளார்ந்த அன்பு கடலளவு ஆழமானது. அவர்கள் தங்கள் பெற்றோர்கள், சகோதரர்கள், உறவினர்களுக்கு பெரும் ஆதரவாக இருப்பார்கள். தங்களுடைய குடும்பத்திற்கு அர்ப்பணிப்பு உணர்வுடன் நிற்பார்கள். என்னுடைய மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் முதன்மை நோக்கம். மேலும் திருமண வாழ்க்கையில் இவர்களுக்கு தாமதம் ஏற்பட்டாலும் கிடைக்கும் துணை இவர்களை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடியவர். அவர்கள் தங்கள் துணையுடன் சேர்ந்து வாழ்க்கையை தெய்வீக பாதையில் நடத்துவார்கள். இவர்களின் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், பிள்ளை பாக்கியம், செல்வ நிலை உயர்வு போன்ற மகிழ்ச்சி அலைகள் வந்தடையும். அதே போலதான் மேசராசிக்காரர்களின் பிள்ளைகள் இவர்களின் ஆற்றலை கொண்டே பிறப்பார்கள். அவர்கள் புத்திசாலித்தனமாகவும் சுய சிந்தனை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களின் பிள்ளைகள் கல்வியில் மேல்நிலை அடைவார்கள். சிலர் வெளிநாட்டில் கல்வி கற்கும் வாய்ப்பை பெறுவார்கள். மேசராசிக்காரர்களின் பிள்ளைகள் இவர்களின் கனவுகளை நிறைவேற்றும் சக்தியாக மாறுவார்கள். அதே போல பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் நல்ல செய்தி வரும். அந்த காலம் குடும்பத்தில் சிரிப்பு, சாந்தி, சுகம் அனைத்தையும் கொடுக்கும். மேசராசிக்காரர்கள் என் சொந்த வீட்டில் வாழ வேண்டும் என்ற ஆசையை மனதிலேயே வைத்து பிறப்பார்கள். அவர்கள் சிறு வயதிலிருந்தே பணம் சேமிக்க திட்டமிட தெரிந்தவர்கள். அவர்களின் செவ்வாய் சூரியன் இணை ஆற்றலால் வீடு வாங்கும், நிலம் பெறும், வாகனம் வாங்கும் பெரிய யோகம் உருவாகப் போகிறது. சனி தரும் உழைப்பு பலன் தரும். குரு தரும் அருள் வெற்றி உறுதி செய்யும். சிலர் தங்கள் சொந்த வீடு அமைப்பார்கள். சிலர் வெளிநாட்டில் நிலம் வாங்குவார்கள். இது அவர்களுக்கு பொருளாதார நிலை உயர்வை மட்டுமல்ல, குடும்பம் நிம்மதியையும் தரும். இதற்காக அதிர்ஷ்ட எண்கள் 1, 9, 18, 27 இந்த எண்களில் பிறந்த தேதிகள் இவர்களுக்கு மிக நல்ல பலன்களை தரும். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு, ஆரஞ்சு, தங்க நிறம். இந்த நிறங்களை அணிந்தாலோ வீட்டில் வைத்தாலோ செவ்வாய் சக்தி பலப்படும். அதிர்ஷ்ட நாட்கள் செவ்வாய், ஞாயிறு. இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தொடங்குவது வெற்றி தரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, தென்கிழக்கு, வளர்ச்சி திசை. அந்த திசையில் தொழில் தொடங்கினால் வெற்றி உறுதி. அதிர்ஷ்ட ரத்தினம் மஞ்சள் மணி, சிவப்பு மணி. இந்த ரத்தினம் செவ்வாயின் சக்தியை சமநிலைப்படுத்தி ஆரோக்கியம், ஆற்றல், தைரியம் தரும். அடுத்ததாக குருபலம் உச்சம். தொழில், கல்வி, வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் கையில் வந்து சேரும். செல்வம் சேரும். வாழ்க்கையில் பெரிய திருப்பமும் ஏற்படும். சனி பலன் தொடங்கும். அவர் உழைப்பின் பலன் பெருகும். குடும்ப நிலை உறுதி பெறும். சொத்து, வாகனம், வீடு வாங்கும் வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது. குரு சனி இணை ஆசியால் ராஜயோகம் கிடைக்கப் போகிறது. புகழ், பதவி, பெருமை, மகிழ்ச்சி அனைத்தும் சேரும். அவர்கள் வாழ்க்கையில் நான் இதற்காக பிறந்தவன் என்று அந்த காலம் இவர்களின் உச்சம். அது வீரத்தின் தெய்வீக பருவம். அடுத்ததாக மேசராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் வெற்றிகள் உருவாக்கும் சக்தி. அவர்கள் வழியில் கல் இருந்தாலும் அதை ஏறி போகும் மன உறுதி கொண்டவர்கள். அவர்கள் வாழ்க்கையை தாங்களே செதுக்கிக் கொள்வார்கள். விதியை அடிமைப்படுத்துவார்கள். அவர்கள் போர் வீரராக பிறந்தாலும் முடிவில் தெய்வீக வீரர்களாக மாறுவார்கள். அடுத்ததாக இவர்களின் வாழ்க்கை ஒரு தீப்பொறி போல வெடிக்கும். அதில் ஒளி, அதிர்ஷ்டம், ஆனந்தம், அருள்தான். அது மட்டுமில்லாமல் இனிவரும் வருடங்களில் மேசராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ராஜயோகம் உருவாகப் போகிறது. அது சாதாரண அதிர்ஷ்டம் அல்ல. கிரகங்கள் ஒன்றிணைந்து பிரபஞ்சம் எழுப்பும் வெற்றியின் தீபம். செவ்வாய் தன்னுடைய உச்ச நிலையிலேயே வந்து குருவின் ஆசிர்வாதத்துடன் இணைந்தால் அவர்கள் வாழ்க்கையில் புகழ், பெருமை, செல்வம், மரியாதை எல்லாம் ஒன்றாக வந்து சேரும். அந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு பெரிய பதவி, சொத்து, சமூகத்தில் உயர்ந்த பெயர் கிடைக்கும். அவர்கள் பேசும் ஒரு வார்த்தை சக்தியாக மாறும். வாழ்க்கை முழுவதும் போராடியவர்கள் அந்த வருடங்களிலேயே நிம்மதியின் ஒளியை காண்பார்கள். சிலர் அரசியல், சிலர் ஆன்மீகம், சிலர் வணிகம், சிலர் உலக புகழ், கலைத்துறையில் எதுவாக இருந்தாலும் அவர்களின் பெயர் வெற்றி என்ற அடையாளமாக நிற்கும். அடுத்ததாக மேசராசிக்காரர்கள் வெளிநாட்டு அனுபவம் பெற்றால் அவர்கள் வளர்ச்சி ராக்கெட் போல வேகமாகும். அவர்களுக்கு வெளிநாடு என்பது சோதனையல்ல, சத்தியத்தின் வாயில். செவ்வாய் குருவுடன் இணையும் காலகட்டத்தில் வெளிநாட்டில் குடியேறும், கல்வி, வேலை, தொழில், வணிக பிரிவு போன்ற பெரிய யோகங்கள் உருவாகும்.
அவர்களின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பலர் வெளிநாட்டு நிறுவனங்களில் தலைமை பதவியில் இருப்பார்கள். சிலர் தங்கள் சொந்த வணிகத்தை சர்வதேச அளவுக்கு கொண்டு செல்வார்கள். மேலும் வெளிநாட்டு வாழ்க்கையில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் மண்ணை மறப்பதில்லை. அவர்கள் அங்கேயும் தெய்வ வழிபாட்டை தொடர்வார்கள். அதுதான் அவர்களுக்கு முழு வெற்றியின் ரகசியம். அவர்களின் ஒவ்வொரு பிரார்த்தனையும் கடலுக்கு அப்பாற்பட்ட சக்திகளுடன் இணையும். மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதும் செவ்வாய் சக்தியின் விளைவு. அந்த சக்தி அவர்களுக்கு தைரியம், ஆர்வம், செயல்திறன், உழைப்பு, வெற்றிகளை தரும். அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் சக்தி மங்கள சக்தி பரிமாணம் என்ற உயர்நிலையில் மாறும். அது உடல் சக்திகளையும் மன ஆற்றலையும் தெய்வீக ஒளிகளையும் ஒரே நேரத்தில் அளிக்கும். அவர்கள் பேசும் வார்த்தையில் சக்தி இருக்கும். அவர்கள் பார்க்கும் கண்ணில் தீயும் கருணையும் சேர்ந்து இருக்கும். அவர்கள் தங்கள் சுற்றத்தினருக்கு ஊக்கம் தருவார்கள். அவர்கள் ஒரு மனித சக்தி கூட்டம் போல உலகத்தில் நடப்பார்கள். மேலும் இந்த காலம் அவர்களின் வாழ்க்கையில் வீரம் தெய்வீகமாக மாறும் பருவம். குறிப்பாக குரு இவர்களுக்கு அறிவின் கிரகம். குரு நன்மையில் இருந்தால் கல்வி, தொழில், குடும்பம் அனைத்தும் சிறக்கும். சனி சோதனைகள் தருவான், ஆனால் அதற்கு பின் வெறும் வெற்றி தருவான். சூரியன் இவர்களின் புகழ் கிரகம். சூரியன் பலம் அதிகரித்தால் உயர்ந்த நிலை உறுதி. செவ்வாய் இவர்களின் ஆதார சக்தி. அது சமநிலையில் இருந்தால் எந்த எதிரியும் அவர்களை வெல்ல முடியாது. மேசராசிக்காரர்கள் சனி திசை அல்லது ராகு திசையில் சிரமப்படுவார்கள். ஆனால் அந்த காலம் முடிந்ததும் அவர்கள் பிரபஞ்சத்தின் சக்தியுடன் ஒன்றாக எழுவார்கள். அவர்கள் தாங்கும் கஷ்டம் வீணாகாது. அது அவர்களின் வெற்றிக்கான தெய்வீக கட்டணம். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.